வணக்கம் மாணவ மாணவிகளே, மீண்டும் ஒரு இணைந்த கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக கணித தொகுத்தறிவு முறை பற்றிய நிறுவல் அமைய இருக்கின்றது. இன்றைய பாடத்திலே நாங்கள் இந்த கணித தொகுத்தறிவு முறை என்று சொல்லுகின்ற பொழுது என்னவென்று முதலில் நாங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். கணிதத்திலே பல்வேறு நிறுவல் முறைகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் இந்த நிறுவுகின்ற பொழுது முதலாவதாக நாங்கள் நேரடி நிறுவல் முறை என்று சொல்லுவோம். தரப்பட்டவற்றை நேரடியாக நிறுவுவது. இந்த நேரடியாக நிறுவுகின்ற விடயங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அதாவது திரிகோண கணிதத்திலே இருக்கின்றது, அட்சர கணிதத்திலே இருக்கின்றது. இவ்வாறு பல இடங்களிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் அதனை இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கத்துக்கு சரி என்றோ அல்லது ஒரு முடிவு எடுத்து என்னொன்றுக்கு சரி என்றோ வளமையாக நிறுவுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. அதனை விடுத்து இந்த கணித தொகுத்தறி முறை என்று சொல்லுகின்ற புதிதான ஒரு நிறுவல் முறை இந்த காபோதர உயர்தரத்திலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த தொகுத்தறி முறை என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது தொகுத்து அறிகின்ற ஒரு முறைதான் இந்த தொகுத்தறி முறை. அது கணிதத்திலே வருகின்ற பொழுது கணித தொகுத்தறிவு முறை என்று சொல்லுவோம். வளமையாக எங்களது நடைமுறை வாழ்க்கையிலே இந்த தொகுத்தறி முறை அல்லது தொகுத்து அறிதல் இருக்கின்றது. அதாவது ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக அவதானிக்கின்ற பொழுது நாங்கள் அதன் தொடர்ச்சி இன்னும் நடக்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு முறைதான் இந்த தொகுத்தறி முறை. அதாவது ஒரு மாணவன் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு வராமல் நிற்பதை அவதானிக்கின்ற பொழுது, அதாவது இன்று வரவில்லை, நாளை வரவில்லை, நாளை மறுநாளும் வரவில்லை என்றவாறு நாங்கள் அவதானித்து பின்னர் நாங்கள் ஒரு பொது முடிவுக்கு வருவதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஏதாவது ஒரு நாளிலே எழுந்தமானமாக எடுத்து அவன் வரவில்லை என்றால் அடுத்த நாளும் அவன் வரவில்லை என்பதை நிறுவுவோமாக இருந்தால் அதனை நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அவன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலம் வரை வரவில்லை என்ற முடிவுக்கு வர முடியும். அதே போன்று கணிதத்திலே நாங்கள் இந்த தொகுத்தறி முறையை எங்கு பாவிக்கின்றோம் என்றால், அதாவது கோலங்களை எழுதுகின்ற பொழுது, உதாரணமாக சிறிய வகுப்புகளிலே நீங்கள் எண்கோலங்களை அறிந்திருப்பீர்கள். 2, 3, 4, 5 என்று வருகின்ற பொழுது இதிலே நாங்கள் ஒரு உய்த்தறிதலை செய்து அடுத்து வருகின்ற உறுப்புகளை நாங்கள் எழுதுவது வழக்கமாக இருந்தது. அதன் பின்னர் இது சாதாரணமாக ஒரு உய்த்தறிகின்ற முறை. இந்த கணிதத்திலே தொகுத்து உய்த்தறிதல் என்பது வருகின்ற பொழுது நாங்கள் சாதாரண தரத்திலே கற்றிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பல்கோணியினுடைய அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை காணுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. பல்கோணி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஐங்கோணியாக இருக்கலாம், ஒரு அறுகோணியாக இருக்கலாம், அல்லது ஒரு எழுகோணியாக இருக்கலாம். இந்த வெவ்வேறு உருவங்கள் இருந்த பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அதனை முக்கோணங்களாக பிரித்து, ஐங்கோணி என்றால் முக்கோணங்களின் எண்ணிக்கை 3, ஆகவே அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 3 தர 180. இவ்வாறு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 தொகுத்தறிகின்ற ஒரு முறை அந்த தொகுத்தறி முறை என்று சொல்லப்படும். ஆகவே அங்கே நாங்கள் அதனை தொகுத்து அறிந்திருந்தோம். அதனை விளக்கமாக இங்கு தொகுத்து அறிகின்றது தான் எங்களது காபோதர உயர்தர இணைந்த கணிதத்திலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதனை எவ்வாறு செய்வதென்பது ஒரு முறை பார்த்து விடுவோம். இங்கே கணிதத்திலே சில முடிவுகள் அல்லது தேற்றங்கள் எங்களுக்கு தருவார்கள். அந்த முடிவுகளை தருகின்ற பொழுது உதாரணமாக பாருங்கள், r=1 தொடக்கம் எண்ணாக இருக்கின்ற பொழுது இதனுடைய பெருமானம் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். n/6 சக n தர 1 n சக 1 தரம் 2 n சக 1 என்று தந்திருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த முடிவினை நாங்கள் நிறுவ வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த கணித தொகுத்தறிவிலே நிறுவுவது என்று பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கணித தொகுத்தறிவிலே நிறுவ வேண்டுமாக இருந்தால் தந்திருக்கின்ற விடை அல்லது தந்திருக்கின்ற கோவை n=1 வருகின்ற பொழுது உண்மையானது அல்லது முடிவு உண்மையானது என்று நாங்கள் நிறுவ வேண்டும். அதாவது ஆரம்ப பெருமானத்துக்கு எல்லா வினாக்களிலும் n=1 என்று வர வேண்டும் என்பதில்லை. சில வேளைகளில் n=1 என்று தொடங்கலாம், சில வேளைகளில் n=2, அதாவது ஆரம்ப பெருமானம் சில வினாக்களிலே 1 இருக்கின்ற அதே வேளை சில வினாக்களிலே 2 இருக்க முடியும். எங்களுக்கு கணக்கு தரப்படுகின்ற பொழுது
ஆரம்ப பெருமானம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிய பின்னர்தான் கணக்கினை ஆரம்பிக்க வேண்டும். இந்த கணக்கினை பார்ப்பீர்களாக இருந்தால் சிக்மா ஆர் வர்க்கத்தினுடைய பெருமானம் எண்ணின் கீழ் ஆர் தரம் என் சக 1 தர 2 என் சக 1 என்று தந்திருக்கின்றார்கள். இதனை எங்களிடம் நிறுவச் சொல்லுகின்றார்கள். இதனை எங்களிடம் நிறுவச் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தருகின்ற முறை கணித தொகுத்தறி முறை மூலம் நிறுவச் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த கணித தொகுத்தறி முறைக்கு ஆரம்ப பெருமானம் என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்ப பெருமானம் 1ஆக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஆர் சமன் 1ஆக இருக்கின்ற பொழுது இந்த முடிவினை நாங்கள் நிறுவ வேண்டும். ஆர் சமன் 1ஆக இருக்கின்ற பொழுது இந்த முடிவினை நாங்கள் நிறுவ வேண்டும். முடிவு என்பது வலது கைப்பக்கம் இடது கைப்பக்கம் என்ற 2 பக்கங்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆர் சமன் 1ஆக இருக்கின்ற பொழுது இடது கைப்பக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், என் சமன் 1ஆக இருக்கின்ற பொழுது இடது கைப்பக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது எண்ணினுடைய பெருமானம் 1. ஆகவே ஆர் சமன் 1 தொடக்கம் 1, அதாவது இந்த ஆர் என்பது எங்கிருந்து எங்கு போகின்றது என்றால் ஆர் சமன் 1 தொடக்கம் என்னென்றால் ஆறினுடைய ஆரம்ப பெருமானம் 1 என் வரைக்கும் செல்லுகின்றது. என் சமன் 1 என்று சொல்லுகின்ற பொழுது இறுதியாக வருகின்ற பெருமானமாக இருக்கின்றது. அதனுடைய பெருமானம் ஆர் வர்க்கம் ஆக இருக்கின்றது. இதனை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் முதலாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பு, அதாவது ஆறின் பெருமானம் 1லிருந்து 1 வரை என்று சொன்னால் இது 1இன் வர்க்கமாக இருக்கும். இதனுடைய பெருமானம் 1ஆக இருக்கின்றது. ஆகவே என் சமன் 1ஆக இடது கை பக்கத்தினுடைய பெருமானம் 1ஆக இருக்கின்ற அதேவேளை என் சமன் 1ஆக இருக்கின்ற பொழுது நாங்கள் வலது கை பக்கத்தையும் காண வேண்டும். வலது கை பக்கத்தை நீங்கள் காணுவீர்களாக இருந்தால் எண்ணினுடைய பெருமானத்தை நீங்கள் 1 என்று போடுகின்ற பொழுது 1ன் கீழ் 6 தரம் 1 சக 1 சக 2 சக 1 என்று கிடைக்கும். இதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது 1ஆக இருக்கும். அதாவது என் சமன் 1 ஆகுகின்ற பொழுது இடதுகை பக்கத்தின் பெருமானமும் வலதுகை பக்கத்தின் பெருமானமும் சமனாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கட்டாயம் இந்த LHS சமன் RHS என்பதை கட்டாயம் எழுதி காட்ட வேண்டும். 2 பக்கங்களும் சமனாக இருக்கின்றது. 2 பக்கங்களும் சமனாக இருக்கின்ற காரணத்தினால் என் சமன் 1ற்கு முடிவு உண்மை. 2 பக்கங்களும் சமனாக இருக்கின்ற காரணத்தினால் என் சமன் 1 ஆகும் போது முடிவு உண்மை. ஆகவே என் சமன் 1 ஆக அல்லது என் சமன் 1ற்கு முடிவு உண்மை என்பதை எழுதி காட்ட வேண்டும். இவ்வாறு எழுதி காட்டினாலே எங்களது முதலாவது செய்கை அல்லது முதலாவது பகுதி முடிவடையும். சமன் 1 ஆக முடிவு உண்மை என்று எழுதி காட்டுகின்ற பொழுது எங்களது விடை பூரணமானதாக அமைகின்றது. இதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் சமன் 1ற்கு நாங்கள் முடிவு உண்மை என்று காட்டியிருக்கின்றோம். என் சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று காட்டுவது என்னதுக்கென்றால் ஆரம்பத்திலே அது உண்மை என்பதை காட்டுவதற்காக. இதை நாங்கள் பாவிக்கின்ற முறை பின்னர் தான் வருகின்றது. அது எவ்வாறு என்று பார்ப்போம். இனி நாங்கள் இங்கு எண் வந்து ஜாதுமொரு நேர் நிறைவண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் ஜாதுமொரு நேர் நிறைவன் பெருமானத்திற்கு இது உண்மை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது ஒரு எடுகோளாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஜாதுமொரு நேர் நிறைவன் என் சமன் கேயிற்கு முடிவு உண்மை, என் சமன் கேயிற்கு முடிவு உண்மை என கொள்வோம். என் சமன் கேயாக முடிவு உண்மை என கொள்வோம் அல்லது முடிவு உண்மை என்க. இங்கு நான் எடுக்கின்ற கே என்னவென்றால் கேயினுடைய பெருமானம் நேர் நிறைவண்ணாக இருத்தல் வேண்டும். அதை நீங்கள் சொல்லில் எழுதி காட்டினாலும் சரி அல்லது இவ்வாறு குறியீட்டிலே போட்டுக்கொண்டாலும் சரி. ஆகவே இந்த நேர் நிறைவன் கேய்க்கு முடிவு உண்மை என்ற காரணத்தினால் சிக்மா ஆர் வர்க்கம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. எண்ணின் கீழ் 6 என் சக 1 2 என் சக 1 என்று வைத்திருக்கின்றோம். அதாவது தரப்பட்டதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் என் சமன் கே என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால், கே என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
எண்ணெழுதுகின்ற இடமெல்லாம் கே ஆக மாற்றி எழுத வேண்டும். ஆகவே இதிலே கே ஒன்று வந்திருக்க வேண்டும், இதிலே கே ஒன்று வந்திருக்க வேண்டும், அதே போன்று இதிலும் ஒரு கே வந்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் நீங்கள் எழுத வேண்டும். இதிலே அநேகமானவர்கள் செய்கின்ற பிரச்சனையாக என்னவாக இருக்கின்றது என்றால், என் சமன் கே என்று கூறிய பின்னர் சிலர் கேக்கு மாற்றாமல் ஆர் சமன் 1 to n என்றவாறே சிலர் அதே முடிவினை எழுதி விடுகின்றார்கள். அதே முடிவிலை எழுதி விடுகின்றார்கள். அவ்வாறு அதே முடிவினை எழுதுவது தவறானது. இவ்வாறு அதே முடிவினை எழுதுவது தவறானது. சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், சிக்மா ஆர் சமன் 1 to n என்பதற்கு இங்கு கேயை மாற்றுகின்ற அதே வேளை இங்கு ஆர் என்று இருப்பதையும் கே ஆக மாற்றி விடுகின்றார்கள். இவ்வாறு மாற்றுதல் தவறு. ஆகவே இவ்வாறு மாற்றி விடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள் கிடைக்காது, நீங்கள் செய்வது எல்லாம் வீணாகிவிடும். ஆகவே அவ்வாறு செய்து கொள்ளாதீர்கள். கே என்றால் இதனை போட்டுவிட்டு கேக்கு உண்மை, இது எங்களுடைய எடுகோள். அடுத்ததாக நாங்கள் காட்ட வேண்டும், என் சமன் கே சக 1ற்கு முடிவு உண்மை என்று காட்ட வேண்டும். இங்கும் மாணவர்கள் விடுகின்ற தவறு என்னவென்றால், என் சமன் கே சக 1 ஆக இரண்டு பக்கமும் என் சமன் கே சக 1ற்கு பிரதியிட்டு விடுகிறார்கள். இரண்டு பக்கமும் என் சமன் கே சக 1ற்கு பிரதியிடுதல் தவறு. அதாவது என் சமன் கே சக 1 ஆக நாங்கள் எழுத வேண்டும், ஏதாவது ஒரு பக்கத்தை எழுதி கொள்ளுங்கள். கே சக 1 ஆக ஆர் சமன் 1 தொடக்கம் கே சக 1 ஆர் வர்க்கம் சமன், மறுபக்கத்திலே கே சக 1ஐ பிரதியிட்டு எழுதுதல் தவறு. மறுபக்கத்திலே கே சக 1ஐ பிரதியிடாமல் ஆர் சமன் 1 தொடக்கம் கே சக 1 என்பதை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால், ஆர் சமன் 1 தொடக்கம் கே வரைக்கும் ஆர் வர்க்கம் சக, இங்கு பாருங்கள் 1 தொடக்கம் கே சக 1 என்றால் 1 தொடக்கம் கே வரைக்கும் வந்து அதன் பின்னர் மேலதிகமாகவும் ஒரு உறுப்பு வரும். மேலதிகமாக வருகின்ற உறுப்பு என்னவாக இருக்கின்றது என்றால், ஆறுக்காக அல்லது எண்ணுக்காக நாங்கள் கே சக 1ஐ பிரதியிடுகின்ற பொழுது வருகின்ற உறுப்பாக இருக்கின்றது. அந்த வருகின்ற உறுப்பாக என்ன இருக்கும் என்று சொன்னால், இங்கு கே சக 1 முழுவதின் வர்க்கத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆர் சமன் 1 தொடக்கம் கே ஆர் வர்க்கத்தினுடைய பெருமானத்திற்காக ஏற்கனவே நாங்கள் உண்மையென கொண்ட பெருமானத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்கள், ஆர் சமன் கே சக 1ற்கு இங்கு எழுதின முடிவை நான் எழுதுவேனாக இருந்தால், இந்த இதுக்காக வருகின்ற பெருமானம் கே இன் கீழ் 6, அடுத்ததாக வருகின்றது கே சக 1, அடுத்ததாக வருகின்றது 2 கே சக 1, அதன் பின்னர் கே சக 1 முழுவதின் வர்க்கம் என்று கிடைக்கின்றது. ஆகவே கே சக 1 எல்லா இடமும் பொதுவாக இருக்கின்ற காரணத்தினால் நான் கே சக 1ஐ பொதுவாக எடுக்க முடியும். கே சக 1ஐ பொதுவாக எடுப்பதுடன் ஆரையும் பொதுவாக எடுக்கின்றேன். இவ்வாறு எடுக்க மாணவர்கள் பழகிக் கொள்ளுதல் நன்று. கே சக 1 6 எடுத்தாகிவிட்டது. இங்கு கேதரம் 2 கே சக 1 என்றால் அங்கே இருப்பது 2 கே வர்க்கம் சக கே ஆக இருக்கின்றது. அதே போன்று அங்கும் ஒரு கே சக 1 இருக்கின்றது. ஆகவே கே சக 1 என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. அத்துடன் இங்கு ஒரு 6 எடுத்த காரணத்தினால் இங்கு மேலதிகமாக ஒரு 6ஆல் இதனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். வளமையாக நீங்கள் விடுகின்ற பிழைகளில் ஒன்றாக இந்த 6னை தவற விடுதலும் இருக்கின்றது என்பதை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் நன்று. இதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது சுருக்குதல் என்பது கடினமான ஒன்று அல்ல. இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 2 கே வர்க்கம் சக இங்கு ஒரு கே அங்கு ஒரு 6 கே, ஆகவே 7 கே சக 6 என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதனை நீங்கள் காரணிப்படுத்த வேண்டும். இதனை காரணிப்படுத்துதல் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதனை ஒரு முறை காரணிப்படுத்தி பார்ப்போமாக இருந்தால், கே சக 1 கீழ் 6, இதனை காரணிப்படுத்துகின்ற பொழுது 2 கே வர்க்கம் சக 4 கே சக 3 கே சக 6 என்பது இந்த காரணியாக்கம் இலகு என்ப காரணத்தினால் நான் அதிலே
நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் முதலாவதிலே 2K எடுக்க முடியும் உங்களுக்கு பொதுவாக, அடுத்ததிலே 3 எடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு வருகின்றது 2K சக 3ம் 2K எடுக்கின்ற பொழுது இங்கு K சக 2 என்பதும் கிடைக்கின்றது. இதுதான் சிக்மா R சமன் 1 தொடக்கம் K சக 1 வரை R வர்க்கத்தினுடைய பெருமானமாக இருக்கின்றது. ஆகவே இதனை நீங்கள் இவ்வாறே விட்டு விட்டு எழுதுதல் நல்லதல்ல. K சக 1க்கு உண்மை என்று, K சக 1க்கு உண்மை என்று காட்ட வேண்டுமாக இருந்தால் Kக்கு உண்மை என்று காட்டிய அந்த வடிவம் இருந்தாலே உங்களால் உண்மை என்று எழுதுதல் நன்றாக இருக்கும். ஆகவே அதனையும் உரிய வடிவத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்ட பின்னர் நீங்கள் எழுதுதல் நன்று. அதனை எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்று பார்ப்போம். R சமன் 1 தொடக்கம் K சக 1 வரை R வர்க்கத்தினுடைய பெருமானம் உங்களுக்கு இருக்கின்றது K சக 1ன் கீழ் 6. அதாவது அந்த ஆரம்ப முடிவிலே K இருந்த மாதிரி இப்பொழுது K சக 1 இருக்கின்றது. அதே போன்று மற்றேதும் K சக 1 அதே போன்று 2K சக 3 என்றால் 2 தரம் K சக 1 சக 1 இவ்வாறு எழுதிய பின்னர் நீங்கள் ஆரம்ப வடிவத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆரம்பத்தில் இருந்தது போல இருப்பது, அதாவது என் மாதிரி அல்லது K மாதிரி இருக்கின்றது, இந்த K சக 1ஆக இருக்கின்றது. ஆகவே அந்த வடிவத்துடன் இது ஒத்து வருகின்ற காரணத்தினால் நீங்கள் எழுதலாம். ஆகவே என் சமன் K சக 1ற்கு முடிவு உண்மை என்று எழுத முடியும். பாருங்கள், என் சமன் K சக 1ற்கு முடிவு உண்மை. இதிலிருந்து நாங்கள் இந்த முடிவு கணித தொகுத்தறி முறைக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். எவ்வாறு இந்த முடிவுகளை தொகுப்பது என்று பார்க்க போகின்றோம். இந்த முடிவுகளை தொகுப்பதை நீங்கள் எவ்வாறு என்று பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் என்ன செய்திருந்தோம்? Kக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு K சக 1க்கு உண்மை என்று காட்டியிருந்தோம். அதாவது ஜாதும் ஒரு நேர்முழுவண்ணுக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு அடுத்த நேர்முழுவண்ணுக்கு உண்மை என்று காட்டியிருந்தோம். உதாரணமாக 10 என்ற நேர்முழுவண்ணுக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு 11 என்றதுக்கு காட்டியிருந்தோம். நாங்கள் இங்கு காட்டியிருக்கின்ற எண்ணானது ஜாதும் ஒரு நேர்முழுவன். ஜாதும் ஒரு நேர்முழுவன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த எண்ணென்று நாங்கள் எடுத்தோம் எண்வரையான நேர்முழுவன்கள். அதிலே ஏதாவது ஒரு நேர்முழுவன், எந்த எண்ணல்ல எந்த ஒரு நேர்முழுவனை எடுத்தாலும் அந்த நேர்முழுவனுக்கு உண்மையாக இருந்தால் அதற்கு அடுத்த நேர்முழுவனுக்கு உண்மை என்று காட்டியிருக்கின்றோம். ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் தொடக்கத்திலே செய்திருந்த விடயம் என் சமன் 1க்கு உண்மை. நாங்கள் என் சமன் 1க்கு உண்மை என்று காட்டியிருக்கின்றோம். என் சமன் 1ற்கு உண்மை என்று இது நிறுவப்பட்டுள்ளது. என் சமன் 1ற்கு முடிவு உண்மை, இது நிறுவப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீங்கள் ஆரம்பத்திலே இதை நிறுவியுள்ளீர்கள். இந்த முடிவு, அதாவது என் சமன் Kக்கு முடிவு உண்மை என்றால் K சக 1ற்கு முடிவு உண்மை என்ற முடிவினை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது, ஜாதும் ஒரு நேர்முழுவண்ணுக்கு உண்மை என்றால் அடுத்த நேர்முழுவண்ணுக்கு முடிவு உண்மை என்ற இதை நாங்கள் நிறுவி வைத்திருக்கின்றோம். அதனை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது என் சமன் 1க்கு உண்மை என்ற காரணத்தினால் என் சமன் 2ற்கு முடிவு உண்மை, என் சமன் 2க்கு முடிவு உண்மை என்ற காரணத்தினால் என் சமன் 3ற்கு முடிவு உண்மை, என் சமன் 3க்கு முடிவு உண்மை என்ற காரணத்தினால் என் சமன் 4க்கு முடிவு உண்மை. இவ்வாறே நாங்கள் இதனை தொகுத்து கொண்டு செல்லலாம். இவ்வாறு தொகுத்து கொண்டு செல்லுதல் தான் கணித தொகுத்தறிவு. ஏன், நான் ஏற்கனவே கூறியது போல கணிதத்திலே ஒரு தொகுத்தறிவு. ஆகவே இதனை நாங்கள் கணித தொகுத்தறிவு என்று சொல்லுகின்றோம். ஆகவே இவ்வாறு எல்லா விடயங்களையும் நாங்கள் எழுதி 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 இறுதியாக நீங்கள் எழுத வேண்டும். ஆகவே எல்லா நேர்முழுவன்களுக்கும் இந்த முடிவு உண்மை. இவ்வாறு இத்தனை விடயங்களையும் எழுதுதல் தான் கணித தொகுத்தறிவு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே உண்மையிலேயே நீங்கள் செய்வதாக இருந்தால் இவ்வளவு விடயங்களை நீங்கள் எழுத வேண்டும். ஆயினும் இந்த இணைந்த கணிதத்திலே நாங்கள் நேர காலம் கருதி மற்றும் இந்த கேள்வியினுடைய அளவு, உங்களது வினாத்தாளிலே வருகின்ற இந்த கேள்வியினுடைய அளவு, உங்களுக்கு இருக்கின்ற பாட வேளைகளின் அளவு என்பவற்றை கருதி இதை நாங்கள் சுருக்கி இவ்வாறு எழுதாமல், இவ்வாறு எழுதுவதற்கு பதிலாக இதனை நீங்கள் சுருக்கி, அதாவது நிறுவல்களை
நீங்கள் எவ்வாறு எழுதலாம் என்று சொல்லுகின்றோம் என்றால், ஆகவே கணித தொகுத்தறி முறைப்படி இந்த வசனம் கட்டாயம் நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். ஆகவே கணித தொகுத்தறிவு முறைப்படி அல்லது கோட்பாட்டின்படி, கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி, இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி என்பது முக்கியமானது. இது முக்கியமானது. ஆகவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மையாகும். எல்லா நேர்முழுவன்களுக்கும் நீங்கள் முடிவு உண்மையாகும். எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மையாகும் என்று நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். இவ்வாறு செய்தல்தான் கணித தொகுத்தறிவின் பூரணத்துவமாக இருக்கின்றது. இந்த கணித தொகுத்தறிவு முறையின் பூரணத்துவத்தை மீள ஒரு முறை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, ஆரம்ப பெருமானம், அதாவது எண்ணெடுக்கின்ற ஆரம்ப பெருமானத்துக்கு முடிவு உண்மை என்று காட்ட வேண்டும். இதனை நாங்கள் நிறுவ வேண்டும். முதலாவதை நாங்கள் நிறுவ வேண்டும். இதனை செய்வது எந்த விதமான கடினமும் இல்லை. இதனை செய்கின்ற பொழுது LHS RHஐ நீங்கள் காட்டித்தான் காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே இதனை நீங்கள் செய்கின்ற பொழுது ஒரு வினாத்தாளிலே இதனை உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். அதே போன்று இரண்டாவதாக என் கேயிற்கு முடிவு உண்மை என கொள்தல். உண்மை என கொள்வோம் என்று எழுதினால் மாத்திரம் போதாது. எழுதிய பின்னர் அந்த முடிவினையும் நீங்கள் தெளிவாக எழுதி காட்ட வேண்டும். அந்த முடிவினை நீங்கள் தெளிவாக எழுதி காட்டுவீர்களாக இருந்தால் அதற்கு ஒரு 5 புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே n k+1 ஆக மீதி விடயங்களை நீங்கள் எழுதி ஒரு நிறுவலை செய்கின்ற பொழுது இந்த எழுதி நிறுவுவதற்கும் உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கின்றது. ஆகவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி என்று சொல்லி முடிவுரையை நீங்கள் எழுதி முடிக்க 5 புள்ளிகளாக மொத்தமாக 25 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஏன் நான் இந்த விடயங்களை மீள வலியுறுத்துகின்றேன் என்றால், இன்றைய நாட்களிலே வருகின்ற இணைந்த கணித வினாக்களை பத்திரங்களை பார்ப்பீர்களாயிருந்தால், இந்த இணைந்த கணித வினா பத்திரங்களிலே ஆரம்பிக்கின்ற வினாவாக இந்த கணித தொகுத்தறி வினா இருக்கின்றது. ஏனது ஆரம்பிக்கின்ற வினாவாக இருக்கின்றது என்ற காரணத்தை பார்ப்போமாக இருந்தால், இது இலகுவானது. மேலும் இதிலே அதிகமான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற காரணத்திற்காக அங்கே வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது உங்களுக்கு இலகுவான வினாவாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலே புள்ளிகளை நீங்கள் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இந்த வினாவை இலகுவாக ஆக்குவதற்காகவே அங்கே முதலாம் வினாவாகவும் அது தரப்படுகின்றது. ஆகவே இந்த கணித தொகுத்தறிவிலே நிறைய விடயங்கள் இருந்தாலும் கூட சிறிய சிறிய வினாக்களை நீங்கள் செய்து பழகுவீர்களாக இருந்தால் உங்களது வினாப்பத்திரத்துக்கு விடையளிப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது. முன்னைய காலங்களிலே இந்த வினாவானது, அதாவது இந்த கணித தொகுத்தறி முறை மூலம் நிறுவுகின்ற வினாக்களானது பெரிய வினாக்களாகவும், அந்த கணித தொகுத்தறி முறையை தொடர்ந்து தொடர்களிலே வருகின்ற அல்லது வகையீட்டிலே வருகின்ற விடயங்கள் உள்ளடக்கியதாகவும் கடந்த கால வினாப்பத்திரங்களிலே நீங்கள் காண முடியும். ஆயினும் அவ்வாறு நீங்கள் செய்ய உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. ஆயினும் பரீட்சை நோக்கிலே நீங்கள் தயாராகின்ற பொழுது சிறிய சிறிய வினாக்களை செய்து அவற்றை குறித்த நேரத்தில் நீங்கள் செய்து நேரத்தை மீதம் பிடிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். மேலும் மாணவ மாணவிகள் இந்த கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த கணித தொகுத்தறி முறை நான் இங்கு சில விடயங்களுக்கு செய்திருந்தாலும் கூட இந்த கணித தொகுத்தறி முறை ஈருறுப்பு தேட்டத்திலே உங்களுக்கு பாவிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதே போன்று தாயங்களிலே வருகின்ற விடயங்களுக்கு உங்களுக்கு பாவிக்க தெரிந்திருத்தல் வேண்டும். அதே போன்று தாமொழிவரின் தேட்டத்தை நீங்கள் நிறுவுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இவ்வாறு வேறு வேறு இடங்களிலே நீங்கள் இந்த கணித தொகுத்தறி முறையை பாவிக்க பழகி கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் செய்தவற்றின் தொகுதியை பார்த்து கொள்வோம். பாருங்கள், எண்ணொரு நேர் நிறையெண்ணாக இருக்க எண்ணுடன் தொடர்பான கணித முடிவுகளை, அதாவது எண்ணுடன் சம்பந்தப்பட்டு அமைகின்ற கணித முடிவுகளை நிறுவ கணித தொகுத்தறி முறை பயன்படுத்தப்படுகின்றது. எண் சமன் ஒன்றிற்கு அல்லது எண்ணின் ஆரம்ப பெருமானத்துக்கு முடிவு உண்மை என நிறுவ வேண்டும். பி ஆனது ஜாதுமொரு நேர்முழுவண்ணாக இருக்கையில் எண் சமன் பிக்கு உண்மை என எடுத்துக்கொண்டு எண் சமன் பி சக ஒன்றிற்கு உண்மை என நிறுவ வேண்டும். பின்னர் மேலே பெற்ற முடிவுகளுக்கு அமைய இவற்றின்
இவற்றினை முறையாக தொகுத்து கூறி நிறுவுதல் கணித தொகுத்தறி முறை எனப்படும். பாருங்கள், ஒரு வினா நாங்கள் பார்ப்போம் தொடர்ச்சியாக. அங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாவை பாருங்கள். நான் சிக்மாவுக்கு ஏற்கனவே ஒரு வினா செய்திருக்கின்றேன். அதே போன்று சிக்மாவுடன் சம்பந்தப்படுகின்ற இன்னும் ஒரு வினா அங்கே தரப்பட்டிருக்கின்றது. சிக்மா r=1 தொடக்கம் n வர்க்கம் என கேட்டிருக்கின்றார்கள். இதனை கேட்கின்ற பொழுது அல்லது இதனை நீங்கள் காணுகின்ற பொழுது சிக்மா குறியீட்டை நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டும் காணலாம், அல்லது சிக்மா குறியீட்டை நீங்கள் சுருக்கி வடிவத்தில் எழுதி, அதாவது 6க்கு 1 நீங்கள் போடுகின்ற பொழுது 1, 6க்கு 2 நீங்கள் போடுகின்ற பொழுது 3, 6க்கு 3 போடுகின்ற பொழுது 5, அதே போன்று கடைசியாக நீங்கள் 6க்கு n போடுகின்ற பொழுது 2 n/1 சமன் n வர்க்கம். இவ்வாறு விரித்து எழுதி அதனை நிறுவலாம், அல்லது சிக்மா குறியீட்டை நீங்கள் வைத்துக்கொண்டும் நிறுவ முடியும். நான் இங்கு விரித்தெழுதினதன்படி நிறுவ முயற்சிக்கின்றேன். ஏன், ஏற்கனவே நான் சிக்மாவிலே ஒரு கணக்கு செய்திருக்கின்ற காரணத்தினால் இதனை விரித்தெழுதிய பின்னர், அவ்வாறு விரித்தெழுதி செய்தல் என்பது கட்டாயமானது அல்ல. ஆயினும் சில வேளைகளில் விரித்தெழுதி செய்தல் உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடும். இதனை எழுதிய பின்னர் n=1 ஆக 2 கரைகளையும் நான் எடுத்து நோக்க வேண்டும். இடது கை பக்கத்தை எடுப்பவனாக இருந்தால் இதனை எவ்வாறு எடுப்பது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். n=1 ஆக இறுதியாக இருக்கின்ற அந்த கோவையிலே எண்ணுக்கு நீங்கள் 1 போடுகின்ற பொழுது 1 வரும். அதாவது இறுதி உறுப்பு 1 அமைகின்றது. இறுதி உறுப்பு 1 அமைகின்றது என்றால் இதுதான் அந்த இறுதி உறுப்பாக இருக்க வேண்டும். ஆகவே LHS=1. அதே போன்று RHSஐ நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் RHSலே போடுகின்ற பொழுது 1 வர்க்கமாக இருக்கின்றது. ஆகவே 2 பக்கங்களும் சமனாக இருக்கின்றன. LHSம் RHSம் சமனாக இருக்கின்றது. 2 பக்கங்களும் சமனாக இருக்கின்ற காரணத்தினால் n=1 முடிவு உண்மை. ஆகவே n=1 முடிவு உண்மை என்பதை நீங்கள் எழுத வேண்டும். இது கட்டாயமானது என்பதை எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் மறத்தல் கூடாது. n=p ஆக அல்லது n=k ஆக பியோ கேயோ ஏதோ ஒன்றை நீங்கள் பாவியுங்கள். சில இடங்களிலே p பாவிப்பார்கள், சில இடங்களிலே k பாவிப்பார்கள். இதுதான் பாவிக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் எண்ணை பாவிக்க கூடாது. எண்ணை பாவிக்காமல் வேறு ஏதாவது ஒரு குறியீட்டை பாவியுங்கள். நீங்கள் பாவிப்பது நிறைவெண் அல்லது முழுவன் என்று எழுதினாலும் பரவாயில்லை. நீங்கள் எழுத வேண்டிய சொற்பதமாக நிறைவெண் என்பது இருத்தல் நன்று. n=p ஆக முடிவு உண்மை என்க என எடுத்துக்கொள்கின்றோம். முடிவு உண்மை என்க, அதாவது p ஜாதுமுறு நேர் முழுவன் p z+1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். n=p ஆக முடிவு உண்மை என்று எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே முடிவு உண்மை என்று எடுத்தால் எங்களுக்கு வருகின்ற 1 சக 3 சக 5 சக 2p/1 சமன் p வர்க்கம் என்று நீங்கள் எழுத வேண்டும். இது உண்மையில் உங்களுக்கு ஒரு புதிதான ஒன்று அல்ல. 1 3 5 என்பது ஒரு ஒற்றையெண்களின் தொடராக இருக்கின்றது. பாருங்கள், 1 3 5 என்பது ஒரு ஒற்றையெண்களின் தொடராக இருக்கின்றது. இதனை காண்பது உங்களுக்கு கடினமான ஒன்று அல்ல. இதனை ஏற்கனவே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். 1 3 5 இவ்வாறு வருகின்ற பொழுது இதனை கூட்டுகின்றதுக்கு ஒரு இலகுவான முறை இருக்கின்றது. இந்த இது ரெண்டையும் கூட்டுகின்ற பொழுது, அதே போன்று இது ரெண்டையும் கூட்டுகின்ற பொழுது, ஒவ்வொன்றையும் கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு வருவது 2p/1 ஒன்றையும் கூட்டுகின்ற பொழுது 2p வரும். எல்லாமே 2p வரும். ஆகவே இதில் இருக்கின்ற சோடிகளின் எண்ணிக்கை p/2 இருக்கின்றது. அதனை 2p ஆல் பெருக்குகின்ற பொழுது p வர்க்கம் என்பது ஒரு இலகுவான முறையாக இருக்கின்றது. ஆயினும் இந்த முறையினை நீங்கள் இங்கே பாவிக்க முடியாது. இதன் ஒரு விளக்கத்திற்காக நான் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே இந்த கூட்டுத்தொகை p வர்க்கம் இனி p⁻1க்கு நாங்கள் முடிவினை நிறுவ வேண்டுமாக இருந்தால் 2 புறமும் நான் இதற்கு அடுத்த உறுப்பை கூட்டுகின்றேன்.
இதற்கு அடுத்த உறுப்பு என்பது 2 பீஸாக ஒன்றை கூட்டுகின்றோம். 2 புறமும் 2 பீஸாக ஒன்றை கூட்ட, இதனை கூட்டுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் 1 சக 3 சக 5 சக 2 பீஸாக 1 என்பது சமன், மற்ற பக்கத்துக்கு நாங்கள் கூட்டுகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த பி வர்க்கம் அத்துடன் 2 பீஸாக ஒன்றை கூட்டுகின்றோம். அதாவது 2 பக்கமும் நீங்கள் 2 பீஸாக ஒன்றை கூட்டுகின்றீர்கள். ஆகவே வருகின்ற விடையாக இது பீஸாக ஒன்றின் முழுவதின் வர்க்கமாக இருக்கின்றது. ஆகவே n சமன் பீஸாக ஒன்றிற்கு முடிவு உண்மை என்று வருகின்றது. ஆகவே n சமன் பீஸாக ஒன்றிற்கு முடிவு உண்மை. இதன் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆகவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மை என்று எழுதி முடிக்க வேண்டும். அது கட்டாயமானது. பாருங்கள், இந்த வினாவை நான் செய்கின்ற பொழுது இங்கே நான் இந்த பீஸாக ஒன்று இந்த முறையிலே, அதாவது விரித்தெழுதிய பின்னர் நான் செய்கின்ற பொழுது 2 பக்கமும் 2 பீஸாக ஒன்றை கூட்டுகின்ற பொழுது எனக்கு நேரடியாக விடை வந்தது. எனக்கு இதற்குரிய புள்ளிகள் கிடைக்கும். ஆயினும் இவ்வாறு எழுதாமல் அடுத்ததாக நான் பீஸாக ஒன்றுக்கு எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுவேனாக இருந்தால் நான் எழுத வேண்டும் r சமன் 1 தொடக்கம் p 2 r சக 1 சக 2 பீஸாக 1. இவ்வாறு எழுதியதற்குத்தான் அந்த பி வர்க்கத்தை நான் போட்டு 2 பீஸாக 1 என்று எடுக்க வேண்டும். அதாவது மேலே நான் பாவித்த விடையை பாவிக்க வேண்டும். அவ்வாறு பாவிக்காத விடத்து எனக்கு புள்ளிகள் கிடைக்க மாட்டாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to Z+க்கும், அதாவது நேர் நிறைவெண்ணுக்கும் 8 எண்ணாம் அடுக்கு சய 3 எண்ணாம் அடுக்கானது 5 வகுபடும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இது வகுபடுதன்மை பற்றிய ஒரு வினா. இந்த வகுபடுதன்மை பற்றிய ஒரு வினாவினை நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் வளமை போன்றுதான் எண்ணினுடைய பெருமானம் 1 ஆக வருகின்ற பொழுது 8 1/4 அடுக்கு சய 3 1/4 அடுக்கு சுருக்குவீர்களாக இருந்தால் 5 கிடைக்கும். இந்த 5 ஆனது 5ஆல் வகுபடும். 5 ஆனது 5ஆல் வகுபடும். ஆகவே இது 5ஆல் வகுபடும். ஆகவே n சமன் 1ற்கு முடிவு உண்மை. n சமன் இது 5ஆல் வகுபடும் என்று எழுதிய பின்னர் எழுதுங்கள். n சமன் 1ற்கு முடிவு உண்மை. இனி எங்களிடம் கேட்கின்றார்கள், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் ஜாதுமொரு நேர்முழுவன் பிக்கு இது உண்மை என்று காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் எழுத வேண்டும் n சமன் பிக்கு முடிவு உண்மை என்று நாங்கள் n சமன் பிக்கு முடிவு உண்மை என நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு n ஆனது Z+, அதாவது நேர்முழுவன்களின் தொடையாக இருக்கின்றது. n சமன் பிக்கு முடிவு உண்மை என்றால் நீங்கள் எழுதலாம் 8 p-ஆம் அடுக்கு சய 3 p-ஆம் அடுக்கு ஆனது 5ஆல் வகுபடும். ஆகவே இது 5ஆல் வகுபடும் என கொண்டு நாங்கள் இதற்கு அடுத்த பெருமானம், அதாவது எண்ணினுடைய பெருமானம் பீஸாக 1 ஆக வருகின்ற பொழுது அது 5ஆல் வகுபடும் என்று காட்ட வேண்டும். அதனை எவ்வாறு காட்டுவோம் என்பது இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு கிடைக்கும் 8 பீஸாக 1 சய 3 பீஸாக 1. நாங்கள் இந்த விடையினை அதாவது இந்த முடிவினை நாங்கள் பாவிக்க வேண்டும். இந்த முடிவினை நாங்கள் பாவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கோவையை அவ்வாறு நாங்கள் கொண்டு வர வேண்டும். இது உங்களுக்கு தெரியும், பீஸாக 1 என்றால் 8 தர 8 பி. அதே போன்று சய 3 தர 3 பி என்று வந்திருக்கும். ஆகவே நாங்கள் இதனை எழுதலாம் 8 தர 8 பி
சய இங்கும் 8 தர 3 பி என்று எழுதுவோமாக இருந்தால் இதிலே 3 தான் இருந்தது. நான் இங்கு 8 என்று எழுதின காரணத்தினால் எனக்கு மீதமாக 5 தர 3 பி என்று எழுத வேண்டும். இதை நான் 8ஐ பொதுவெடுக்கின்ற பொழுது 8 தர 8 பி சய 3 பி என்பது கிடைக்கும். சக இங்கு 5 தர 3 பி என்பது கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறுவியுள்ளதன்படி அல்லது எடுத்துக்கொண்டதன்படி இது முடிவு உண்மை என்று எடுத்திருக்கின்றோம். அதாவது 8 பி சய 3 பி ஆனது 5ஆல் வகுப்படும். ஆகவே இதுவும் 5ஆல் வகுப்படும். ஆகவே மொத்தமாக எல்லாமே 5ஆல் வகுப்படும். இது 5ஆல் வகுப்படும். நாங்கள் எழுத வேண்டும் 5ஆல் வகுப்படும். ஏன் 5ஆல் வகுப்படும் என்றால் நாங்கள் எடுத்துக்கொண்டது. அதே போன்று இதுவும் 5ஆல் வகுப்படும். ஆகவே இந்த முழுவதும் 5ஆல் வகுப்படும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் எழுத வேண்டியது ஆகவே n சமன் p + 1ற்கு முடிவு உண்மை. ஆகவே n சமன் p + 1க்கு முடிவு உண்மை என்று எழுதிய பின்னர் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மை என்று எழுதி நீங்கள் முடிக்க வேண்டும். கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மை என்று எழுதி நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். சில பேர் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால் இந்த வினாவை செய்கின்ற பொழுது அதிலே இன்னும் ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தி செய்கின்றார்கள். n சமன் பிக்கு முடிவு உண்மை என கொண்டிருந்தோம். ஆகவே n சமன் பிக்கு முடிவு உண்மை என கொள்ளுகின்ற பொழுது 8 பி சய 3 பி சமன் 5ஆல் வகுப்படும். ஆகவே இதனை 5 தரம் ஏதோ ஒரு நம்பரை போட்டு எழுதலாம். நாங்கள் 5m என்று எழுதலாம். இங்கு அதாவது இது ஒரு 5இன் மடங்காக அமைய வேண்டுமாக இருந்தால் m ஆனது ஒரு நேர்முழுவன் என்று எழுதி கொள்ள வேண்டும். n சமன் p சக 1 ஆகின்ற பொழுது இதனுடைய பரிமாணம் 8 பி சக 1 சய 3 பி சக 1 ஆக இருக்கின்றது. இந்த 8 பி சக 1 சய 3 பி சக 1ஐ நாங்கள் அந்த எம்ஐ கொண்டு வர வேண்டும். ஆகவே இது 8 தரம் 8 பி சய 3 தரம் 3 பி. சிலர் இந்த 8 பிக்கு அதனை பிரதியிட்டும் செய்ய முடியும். அதாவது 8 பி சமன் அதை நீங்கள் செய்வதை பொறுத்தது. 8 பி சமன் 5m சக 3 பி என்று கிடைக்கின்றது. அதனை கொண்டு வந்து இங்கு பிரதியிட முடியும். நான் என்ன செய்கின்றேன் என்றால் 8 தரம் அதாவது 8 தரம் 8 பி சய 3 பி என்று எழுதினால் மேலதிகமாக இங்கு கூட்டப்பட வேண்டியது 5 தர 3 பி ஆக இருக்கின்றது. இதனை எங்களுக்கு எழுத முடியும் 5m என்று. ஆகவே 8 தர 5m என்பது எங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு m ஆனது ஒரு நேர்முழுவன். அதுபோன்று மற்ற கரையிலும் 5 தரம் ஒரு 3 பி கிடைக்கின்றது. இங்கு 5 தரம் இருக்கின்றபடியினால் இரண்டிலும் 5ஐ பொதுவாக எடுக்க முடியும். இரண்டையும் 5ஐ பொதுவாக எடுக்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலாம். 5 தர கே என்று அல்லது 5 தர வேறு ஏதாவது எழுத்தினை நீங்கள் பாவிக்க முடியும். இதை நான் 5k என்று எழுத முடியும். இங்கு கே நேர் நிறைவண்ணாக இருக்கின்றது. 5k என்று எழுத முடியும். இங்கு கே நேர் நிறைவண்ணாக இருக்கின்றது. ஆகவே நான் கூற முடியும் n சமன் p + 1ற்கு முடிவு உண்மை. பின்னர் இதனை நீங்கள் தொகுத்து கூற வேண்டும். அந்த தொகுத்து கூறல் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த வினாவும் நாங்கள் ஒரு வகுபடிதன்மை சம்பந்தமான ஒரு வினாவை செய்திருக்கின்றோம். அந்த வினாவை எவ்வாறு செய்தோம் என்றதை பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினாவினை பாருங்கள். கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி ஜாதாயினும் ஒரு நேர் நிறைவன் எண்ணிற்கு 1 சக 2 சக எண் வரைமான எண்களின் கூட்டுத்தொகை n தரம் n சக 1/2 என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டுத்தொகையினை எவ்வாறு காண்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த பெருமானமாக வருகின்றது n/2 தரம்
என் சக 1 என்பது. இது நீங்கள் காபுதர சாதாரணத்தில் படித்திருக்கின்ற ஒரு கூட்டல் விருத்தியாகவும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கூட்டல் விருத்தியாக பார்க்கின்ற பொழுது இதை நிறுவுவதற்கு எதுவுமே இல்லை. இது 1, என் சக 1, அதே போன்று இதனையும் என் சக 1, எல்லா உறுப்புகளும் என் சக 1 வரும். என் சக 1 வருகின்ற பொழுது இது இருக்கின்ற எண்களின், அதாவது சோடிகளின் எண்ணிக்கை n/2. ஆகவே இந்த கூட்டுத்தொகை n/2 தரம் என் சக 1 என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. முதல் ஆரம்பத்திலே n = 1ற்கு இந்த முடிவினை நீங்கள் நிறுவ வேண்டும். n = 1க்கு நிறுவுகின்ற பொழுது LHSனுடைய பெருமானம் 1, அதே போன்று RHSனுடைய பெருமானம் 1. LHSம் RHSம் சமனாக வருகின்ற காரணத்தினால் n = 1ற்கு முடிவு உண்மை என்று எழுதி நீங்கள் அதனை பூரணப்படுத்தி இருப்பீர்கள். அதே போன்று n = Pக்கு நாங்கள் முடிவு உண்மை என கொள்ளுவோம். n = Pக்கு நாங்கள் முடிவு உண்மை என கொள்ளுகின்ற பொழுது 1 சக 2 சக என்றவாறு வருகின்ற P வரையான எண்களின் கூட்டுத்தொகை P/2 தரம் P சக 1 என்று வரும். ஆகவே n = Pக்கு முடிவு உண்மை என எடுத்துக்கொள்ளுகின்றோம். அடுத்ததாக n = P சக 1 ஆக n = P சக 1 ஆக நாங்கள் செய்கின்ற விடயம் 1 சக 2 சக என்றவாறு வந்து இங்கு P வரும், அத்துடன் P சக 1 வரும். இவ்வாறு வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த 1 தொடக்கம் 2 P வரைக்குமான கூட்டுத்தொகையினை எழுதி அந்த கூட்டுத்தொகை ஏற்கனவே எடுத்துக்கொண்டதற்கு அமைய அந்த கூட்டுத்தொகையினை எழுதி மேலதிகமாக வருகின்ற P சக 1ஐயும் எழுதி பின்னர் நாங்கள் ஒரு பொது காரணியினை எடுத்து அதனை நாங்கள் நிறுவி முடிக்க வேண்டும். P சக 1/2 இங்கு வருகின்றது P, அங்காலே வருகின்றது 2. ஆகவே P சக 2 என்பது கிடைக்கும். ஆகவே இதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தி n = P சக 1க்கு முடிவு உண்மை என்று எழுதி பின்னர் கணித தொகுத்தறி முறை மூலம் முடிவு உண்மையானது என எழுத வேண்டும். இங்கு மாணவர்களுக்கு இந்த கணக்கை நாங்கள் சொல்வதன் காரணம், ஏன் நான் இதனை மீள சொல்லுகின்றேன் என்றால், இந்த முடிவினை 1 சக 2 சக 3 சக P சக 1 என்று வருவதை நீங்கள் கூட்டல் விருத்தியிலே பாவிப்பது போல இது ரெண்டையும் கூட்டுகின்ற பொழுது P சக 2 P சக 2 இவ்வாறு P சக 1/2 சோடிகள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் நேரடியாகவும் எழுத முடியும். இந்த முடிவு நேரடியாக எழுத முடியும். ஆயினும் இது கணித தொகுத்தறி முறை என்பதால் அந்த முடிவினை நேரடியாக பாவிக்காது மேலே பெற்ற முடிவை, அதாவது Pக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்ட முடிவினை பாவித்துத்தான் இந்த நிறுவலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக நாங்கள் இன்னும் ஒரு வினாவினையும் இப்பொழுது பார்த்து விடுவோம். பாருங்கள், கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி அங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாவை ஒரு முறை நோக்குவீர்களாக இருந்தால், கணித தொகுத்தறிவு கோட்பாட்டினை பயன்படுத்தி எல்லா நேர் நிறைவன் பெருமானங்கள் எண்ணிற்கும் 4 எண்கணம் சய 6 எண் வர்க்கம் சக 4 எண் சய 1 சமன் எண்ணின் 4ஆம் அடுக்கு சய எண் சய 1ன் 4ஆம் அடுக்கு என்று கேட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சர்வ சமன்பாடாக இருக்கின்றது. இந்த சர்வ சமன்பாடு எப்பொழுதும் உண்மையானது. ஆயினும் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் கணித தொகுத்தறி முறை மூலம் நிறுவச் சொல்லி. ஆனபடியால் நாங்கள் n = 1 ஆகும் பொழுது முடிவு உண்மை என காட்ட வேண்டும். n = 1 ஆகும் பொழுது முடிவு உண்மை என்று காட்டுவதற்கு நாங்கள் LHSஐயும் எடுக்க வேண்டும், அதே போன்று RHSஐயும் எடுக்க வேண்டும். ஆகவே n = 1 ஆக இருக்கின்ற பொழுது LHSனுடைய பெருமானம் 4 சய 6 சக 4 சய 1 ஆக இருக்கின்றது. அதே போன்று RHSனுடைய பெருமானம் 1ன் 4ஆம் அடுக்கு சய 0ன் 4ஆம் அடுக்கு 1 சய 0 அதனுடைய பெருமானம் 1 ஆக இருக்கின்றது. ஆகவே n = 1 ஆக இருக்கின்ற பொழுது முடிவு உண்மை. LHS = RHS என்று எழுதி நாங்கள் முடிக்க வேண்டும். இவ்வாறு எழுதிய பின்னர் தான் நாங்கள் n = 1ற்கு முடிவு உண்மை என்று சொல்ல முடியும். அவ்வாறு எழுதாமல் நாங்கள் சொல்ல முடியாது. இதன் தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டியது, யாதும் ஒரு நேர் முழுவன் Pற்கு முடிவு உண்மை என கொள்ள வேண்டும். அதாவது n = Pற்கு
முடிவு உண்மை என்க. இங்கு P என்பது ஜாதுமொரு நேர் முழு எண். எண் சமன் Pக்கு முடிவு உண்மை என எடுத்துக்கொண்ட காரணத்தினால் நாங்கள் எழுத வேண்டியது 4P வர்க்கம் 4P இன் 3ஆம் அடுக்கு சய 6P வர்க்கம் சக 4P சய 1 சமன் P இன் 4ஆம் அடுக்கு சய P சய 1 இன் 4ஆம் அடுக்கு என்பதை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுதுகின்ற பொழுது Pக்கான முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மீதியை நாங்கள் நிறுவுகின்ற பொழுது இந்த Pக்கான முடிவை பாவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 4 தரம் P சக 1 முழுவதின் கணம் சய 6 தரம் P சக 1 முழுவதின் வர்க்கம் சக 4 தரம் P சக 1 சய 1. இதை நீங்கள் அடைப்பினிக்கு சுருக்குகின்ற பொழுது வருகின்ற விடயம், இதனை நீங்கள் அடைப்பினிக்கு சுருக்குகின்ற பொழுது வருகின்ற விடயம், அதாவது இந்த விடையானது P சக 1 முழுவதின் 4ஆம் அடுக்கு சய P இன் 4ஆம் அடுக்கை அடைப்பினிக்கு சுருக்க வருகின்ற விடயம் இதனை சுருக்க வருகின்ற விடயம் சமனாக இருக்கும். ஆகவே இது சமன் அது என்று எழுதிவிட முடியும். ஆனாலும் அவ்வாறு எழுதுதல் தவறானது. ஏன் தவறானது என்று சொன்னால், நாங்கள் இங்கு கணித தொகுத்தறி முறையை பாவிக்க வேண்டும். கணித தொகுத்தறி முறை என்பது P+1க்கு நிறுவுகின்ற பொழுது நாங்கள் Pக்கு பெற்ற முடிவினை பாவிக்க வேண்டும். நாங்கள் Pக்கு பெற்ற முடிவினை பாவித்தாலே அது கணித தொகுத்தறி முறையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கும் 4. இதனை சுருக்குவீர்களாக இருந்தால் P இன் 3ஆம் அடுக்கு சக 3P வர்க்கம் சக 3P சக 1. அதே போன்று சய 6 தரம் இங்காலே கிடைக்கின்றபடியாக P வர்க்கம் சக 2P சக 1 சக 4 தரம் P சக 1 சய 1 என்பது கிடைக்கும். இதனை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் இங்கு 4P இன் 3ஆம் அடுக்கு சக 12P வர்க்கம் சக 12P சக 4 சய 6P வர்க்கம் சய 12P சய 6 சக 4P சக 4 சய 1 என்பது கிடைக்கும். இதனை மேலும் சுருக்குவமாக இருந்தால் 4P இன் 3ஆம் அடுக்கு சக 6P வர்க்கம். இங்கு பாருங்கள், இங்கு ஒரு 12P இங்கு ஒரு 12P இருக்கின்றது. இரண்டும் சுருக்கப்படுகின்ற பொழுது இல்லாமல் போய்விடும். ஆகவே 4P இங்கு ஒரு சக 4 இருக்கின்றது, சக 4 இருக்கின்றது 8. அதில் ஒன்றை கழிக்கின்ற பொழுது சக 7 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. ஆகவே எண் சமன் P சக 1க்கு முடிவு உண்மை என்று காட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இதனை காட்டியிருக்க வேண்டும். P சக 1 முழுவதின் 4ஆம் அடுக்கு சய P இன் 4ஆம் அடுக்கு என்று நாங்கள் இதனை காட்ட வேண்டும். இதனை நீங்கள் சுருக்கி நீங்கள் கிடைக்கின்ற பொழுது 4P 3ஆம் அடுக்கு சய 6P வர்க்கம் சக 4P சய 1 என்றவாறு பழைய முடிவை பாவிப்பதற்கு ஏற்றவாறு இதை நீங்கள் செட் பண்ண வேண்டும். இதை நீங்கள் இவ்வாறு செட் பண்ணிய பின் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு 4P கணம் சரியாக இருக்கின்றது. 6P வர்க்கம் சய 6P வர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு சக 12Pயை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சக 4P சரியாக இருக்கின்றது. சக 1 சய 1 என்று வருகின்ற பொழுது அங்கு 2 நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அங்கு எண்ணுக்கு போல் P இருக்கின்றபடியால் இது P இன் 4ஆம் அடுக்கு சய P சய 1 இன் 4ஆம் அடுக்கு சக 12P சக 2 என்று வரும்.
இதனை நீங்கள் சுருக்கி 12 பீஸாக 2 வரும். இதனை நீங்கள் சுருக்கி காட்ட வேண்டும். பீஸாக 1 4 அடுக்கு சய பியின் 4 அடுக்கு என்று சுருக்கி அதிலிருந்து n சமன் p + 1க்கு முடிவு உண்மை என்று எழுதி கொள்ளுங்கள். n சமன் p + 1க்கு முடிவு உண்மை என்று எழுதி அதிலிருந்து நீங்கள் தொகுத்து கொள்வீர்களாக இருந்தால் இறுதியாக நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். ஆகவே கணித தொகுத்தறை முறையின்படி எல்லா நேர்முழுவன்களுக்கும் முடிவு உண்மை என்று எழுதி அந்த விடையினை தொகுத்து விடுவீர்களாக இருந்தால் அந்த வினாவுக்குரிய விடை சரியானதாக இருக்கும். இத்துடன் இன்றைய கணித பாட வேளையை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய கணித பாட வேளையிலே நாங்கள் கணித தொகுத்தறை முறை சம்பந்தமான விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த விடயங்களில் மேலதிக பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். அதேபோன்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல எங்களது பாடங்களை நீங்கள் யூடியூப்பிலே NIE சேனல் NIE என்ற தளத்துக்கு சென்று பதிவிறக்கம் செய்து அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அவ்வாறு பதிவிறக்கம் செய்து விடயங்களை பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொண்டு அந்த பதிவிறக்கங்களை பார்த்து மேலதிக பயிற்சிகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கணித பாட வழியை இனிதே நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம்.